ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. மேட்ச் ஆரம்பிச்சாங்க. 6 விக்கெட் விட்டுட்டாங்க. டாஸ் வின் பண்ணி bowling போட்டாங்க. இந்தியா எக்கச்சக்கமா சேஞ்ச் பண்ணாங்க. பேட்டிங் பயங்கரமா ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. பிளேயிங் 11 பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறம் பிளேயிங்க பத்தி சொல்லுங்க. இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஆனஸ்டா சொல்றேன். இது என்னன்னா இது வந்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணதுதான். 2.5 நாளைக்கு பேஸ் பவுலர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிச் ஃபாஸ்டர் ஆயிட்டே போகும். தேர்ட் இன்னிங்ஸும் ஃபோர்த் இன்னிங்ஸும் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் வந்து கேமுக்கு வருவாங்க. பேட்டிங் ஆடுறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்காக பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க. அதை பெருசா நீங்க குறை சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு இந்த பிச்சு அந்த மாதிரி இருக்கு. இந்த போலிங் மாதிரி ஒரு மகா ஒர்ஸ்ட் கேவலமான ஒரு போலிங்க நான் பார்த்ததே கிடையாது. சாதாரணமா போலிங் போட்டீங்கன்னா 130 ஆல் அவுட் இந்தியா. அவ்வளவு பயங்கரமான ஏகப்பட்ட, அதுவும் அவங்களுக்கு மழை வேற பேஞ்சு திங்ஸ் மேட் இட் ஈஸியர் ஃபார் இங்கிலாந்து. அடிக்கடி உங்களுக்கு மழை வந்து 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 என்ன ஆயிடுச்சு, பிச்சு வந்து இன்னும் வந்து மாய்ச்சர் ஃபார்ம் ஆயிட்டு, இந்த மாதிரி பிச்சில் மழை பெஞ்சுச்சுன்னா டேஞ்சரஸா இருக்கும். ஏன்னா ஹார்ட் பிச்சு வித் கிராஸ் கவரிங் யூனிட் அப்படிங்கும் போது மட்டமான போலிங். அதை விட இந்த மாதிரி ஒரு கேவலமான போலிங் நான் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பார்த்ததே கிடையாது. 30 எக்ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல வேரியேஷன். ஒன்னே இந்த மார்க்கு ஃபுல் டாஸ், இல்லைன்னா காலில் வந்து லெக் சைடு ஆஃப் வாலி, இல்லைன்னா ஷார்ட் அண்ட் வைடு இந்த பிச்சில் போடுறாங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க சாதாரணமா சும்மா ஓடி வந்து இப்படி போட்டுட்டீங்க. லெஜெண்ட்ஸ் இந்த 50 வயசு இவங்க ஆடுறாங்க பாருங்க, அவங்க போட்டிருந்தா கூட விக்கெட் எடுத்திருப்பாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு சில பல்லாம் அவங்களுக்கே தெரியாம போட்டாங்க. அந்த சாய் சுதர்ஷனுக்கும் ஜடேஜாக்கும் உலகத்துல எந்த பேட்ஸ்மேனா இருந்தாலும் அவுட், அது அவங்களுக்கே தெரியாம போட்டாங்க. அதுல என்ன பெரிய விஷயம்னா, கமெண்டேட்டர்ஸ்ல எக்ஸைட் ஆகி சொல்றாங்க அன்பிளேயபிள் பால்னு. ஓகே, விக்கெட் எடுத்துட்டு அடுத்த பால் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பால் போட்டாரு ஜோஷ் டங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருந்துன்னா அவரோட காலிலே குத்தி ரத்தம் வந்திருக்கும், ஷூ உடைஞ்சு போய். அதுக்கப்புறமா அது எப்படின்னா, அது வந்து உங்களுக்கு அந்த ஸ்பெக்ட்ரா வைடு டன்லப்னு அந்த காலத்துல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பான். பாவம் ஜெமி ஸ்மித் இன்னைக்கு ஒரு 8 பேர் மசாஜ் பண்ணும் முதுகு அவரு. அதுக்கப்புறம் பீச்சில் டைவ் அடிக்கிற மாதிரி டைவ் அடிச்சு அந்த பாலை பிடிக்கிறாரு. பார்க்கவே முடியல. ஒரு 4 பால் ஆடினீங்கன்னா 5வது பால்ல கால்ல ஆப்பால். பீடா, நீங்க இவ்வளவு கலாய்க்கிறீங்க, ஆனாலும் 204க்கு 6ங்கிறப்ப பேக் ஃபுட்ல இருக்காங்க இந்தியா. அவங்க தானே அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. ஏன் நீங்க சொல்றது ஏன் இந்தியா பேக் ஃபுட்ல இருக்காங்கன்னா, தேர் போலர் ஷாட். இதே இந்தியா இன்னொரு போலர். இப்ப நம்ம என்ன சொன்னோம், ஹர்ஷதீப் சிங். இதுல ஒன்னே ஒண்ணு சேஞ்சஸ், ஏதாவது குல்தீப் இவங்க மேக் மை ஆடல. ட்ரிப் நான் தான் சொன்னேன் முதல்ல இருந்தே. அதாவது குல்தீப் இங்க ஆடலன்னா நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஆடல, அது ரைட்டான டெசிஷன். அதை நான் இல்லைன்னு சொல்லல. கருணாயர் வந்து பிரில்லியண்டா ஆடினாரு, ஒரு நங்கூரம் மாதிரி நின்னாரு. சாயுத சுஷம் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு ஒரு 38, நான் இல்லைன்னு சொல்ல. இப்ப என்னன்னா, கஷ்டப்பட்டு நாளைக்கு 300 ரன் இவங்க அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போலிங் அட்டாக் பாருங்க, இன்ஜுரியில இருந்து வர்ற ஆகாஷ் தீப் டிராப் ஆயிட்டு பெருசா எதுவும் பண்ணாத பிரசித் கிருஷ்ணா. அதுக்கப்புறம் போலிங் போட்டு ஷோல்டர் பாதி இந்த பக்கம் இறங்கி போய் இப்படி இருக்கிற டிஎஸ்பி சாரு. அதுக்கப்புறம் 2 ஸ்பின்னரு. நான் திருப்பி சொல்றேன், ஸ்பின்னர்ஸ் வந்து ஆக்டுக்கு வருவாங்க. ஏன்னா ஜடேஜாவோட ஸ்டாட்ஸ் நான் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 80 ரன் லீட் எடுத்துட்டான்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுல என்னன்னா, ஒரு ஹை ரிஸ்க் பிளேயிங் 11 எடுத்திருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, போன மேட்ச் வந்து உங்களுக்கு செஞ்சுரி அடிச்ச வாஷிங்டன் சுந்தர், டெஸ்ட் மேட்சை காப்பாத்தி கொடுத்த வாஷிங்டன் சுந்தர் இஸ் பேட்டிங் as low as number 8. ஓகே, இந்த செலக்ஷன் எப்ப ஜஸ்டிஃபை ஆகும்னா, இவங்க ஒரு 315 320 அடிச்சுட்டு திஸ் போலிங் அட்டாக் ஹேஸ் டு ஸ்டாண்ட் அப். அப்பதான் இது வந்து இந்த செலக்ஷன் வில் பி ஜஸ்டிஃபைடு. ஏன்னா அவங்க எடுத்திருக்கிறது ஒரு பயந்துன்னு எடுத்திருக்கிற அப்ரோச். இல்ல, இந்த இப்ப ஜஸ்டிஃபைட் இல்லையா நான் கேக்குறேன். கருண் நாயர் வந்து நல்லா 50 அடிச்சாரு. அதேதான் போன தரையும் சொல்றேன். 48 ஷார்துல் டாக்கூர் அடிச்சாரு ஓல்ட் ட்ரஃபார்ட்ல. தட் வாஸ் அ தம்ஸ் அப் இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கருண் நாயரை நீங்க குறை சொல்லவே முடியாது. நம்ம பிக்கஸ்ட் சப்போர்டர் ஆஃப் கருண் நாயர். சோஃபார் அவங்க பண்ணதபடி இப்ப கருண் நாயர் இன்னைக்கு இல்லைன்னா சீக்கிரம் ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இல்லைன்னா ஒருவேளை வாஷிங்டன் சுந்தர் முன்னாடி வந்திருப்பாரு. வாஷிங்டன் சுந்தர் பேட்டட் பியூட்டிஃபுல்லி இன்னைக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஜடேஜாக்கும் சாய் சுதர்ஷனுக்கும் போட்ட அந்த லென்த்தை போட்டீங்கன்னா கொட்டிப்பாங்க இங்கிலாந்து. கரெக்டா அந்த 4 to 6 மீட்டர்ஸ் இங்க மேல போடணும். ஓல்ட் ட்ரஃபார்ட்ல லென்த்தை டிராக் பண்ணணும்னு சொன்னா இங்க மேல போடணும்.
இங்க மேல போட்டீங்கன்னா கரெக்டா அந்த போஸ்ட் பாக்ஸோட வாய்ப்பே எவ்ரி பிப்த் பால் எழுதின்னு வரும், வாமாப்ல நான் உன்னை எடுக்கிறேன் பாருன்னு. அந்த மாதிரியான ஒரு பிச்சு இது. அவன் விட்டெல்லாம் ஆட மாட்டான், பிளாஷியா ஆடுவான். இங்க பயங்கர அஃபென்சிவான ஃபீல்டு நிறுத்தணும். 3 ஸ்லிப், 2 ஸ்கொயர் கல்லி, ஒரு பாயிண்ட் ஸ்கொயர், கவர்ஸ் ஓப்பனா விட்டுட்டு அடி கவர்ஸ்ல அப்படின்னு விடணும். இதுல என்ன உங்களுக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம்னா, ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்த KL ராகுல் ஒரு ரஷ் ஆஃப் பிளட்ல வந்துட்டு ஒரு பேக் ஃபுட் போய் ஒரு வீசி வீசி அன்பார்ச்சுனேட்டா வந்து அவரு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துருவ் ஜூரல் எல்பிடபிள்யூ தப்பிச்சாரு வெள்ள ஃப்ரண்ட். அதுக்கப்புறம் ஒரு 7வது ஸ்டெம்ப்ல ஷார்ட் அண்ட் ஒய்டு காலைகளை நகர்த்தாம ஒரு வீசி வீசி அவுட் ஆனாரு. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கஷ்டமா இருக்கும் போது அவங்க படு கேவலமா போலிங் போடுறாங்க போது அவங்களோட பேஷன்ஸ்ல நீங்க இது பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இந்தியா பினிஷ் த டே வெரி வெல். இப்ப நீங்க ஸ்கோரை பார்த்து சொல்றீங்க, ஏன்னா 4 டெஸ்ட் மேட்ச்ல எப்படி போயிருக்கு ஸ்கோர், 500 600 550 அப்படின்னு. உங்களுக்கு அந்த சிவகாசி இதுல வந்துட்டு தீபாவளி டைம்ல சிவகாசி கிராக்கர்ஸ் விற்கும் போது ஏத்துவாங்க பாருங்க ரேட்டு, அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு இப்ப நீங்க 204/6 பேக் புட்ன்றீங்க. பட் when you see the conditions, India was precariously placed under நான் odds மேட்ச் for. பாக்கல, அதனாலதான் கரெக்ட் தான், நான் மேட்ச் பாக்கல போயிடா. நாளைக்கு பாப்பீங்க பிச்சு எவ்வளவு மோசமா இருக்கும்னு. எனக்கு என்னன்னா 3 bowler போருமா, ஓகே. அதனால இப்ப நான் கிரிட்டிசைஸ்லாம் பண்ண மாட்டேன், இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா கூட இருக்கலாம். ஆனா இது ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச் எனக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்கள்கிட்ட 3 பேஸ் bowler தான் இருக்காங்க, 4வது கை சுத்த கூட ஒரு ஃபாஸ்ட் bowler கிடையாது. ஸோ நியூ பால்ல 2 பேர் போட போறாங்க, 6 ஓவர் ஸ்பெல்ல அவங்க போட்டாங்கன்னா நீங்க உங்களோட செகண்ட் சேஞ்ச் இன்னொரு எண்டு ஃபாஸ்ட் bowler ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த பச்சை பிச்சில் ஸ்பின்னரை வச்சு போடணும். யூ ஆர் அண்டர் எ பிக் டிஸ்அட்வான்டேஜ் ஏற. நாளைக்கு 300 ரன் இந்தியா அடிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஒருவேளை நாளைக்கு குவிக்கா வந்துட்டு விக்கெட்ஸை விட்டுட்டாங்கன்னா பால் 60 ஓவர் ஓல்டு சார். இவ்வளவு சீம் ஆகுது, எவன் போட்டாலும் சீம் ஆகுது. பாகா கேவலமா அவங்க போலிங் 30 எக்ஸ்ட்ரா. கேன் யூ பிலீவ் ஹவு பேட்? சரி அதே ஆர்குமெண்ட் தான், இப்போ எவன் போட்டாலும் சீமா ஆகுது. இப்ப நீங்க 3 பேர் வச்சிருக்காங்கல்ல, போதாதா அது அந்த 3 பேருன்னு? அதைத்தான் சொல்றேன் சார், உங்களுக்கு 2 பேரு நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 6 ஓவர் ஸ்பெல்ல. 12 ஓவர் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு உங்களுக்கு இப்ப எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஆகாஷ் தீப் நியூ பால கொடுப்பாங்க அலாங் வித் டிஎஸ்பி சார். அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணாவும் ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரம் இந்த பச்சை பிச்சில் போடணும். when the ball is only 17-18 overs old, அது எவ்வளவு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அந்த பயத்துல தான் நான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு எப்படி போயிருக்கு பாருங்க செஷன் மேப். நீங்க பேக் ஃபுட்ல இருக்காங்க அப்படின்றத கரெக்டா சொல்றீங்க ஸ்கோர்ஸை பார்த்துட்டு. 72 for 2 in 23 overs, winning the toss and bowling first on the conditions was literally unplayable with a run rate of 3.13. Close session for India, 6 out of 10. Second session மழை வந்துச்சு, 13 for 1 in 6 overs, drawn session. Third sessionல 119 for 3 when the literally ball was stalking. 33 ஓவர்ல உங்களுக்கு 3.4 ரன் ரேட், which is very good. India 8 out of 10. செஷன் மேப் பாத்தீங்கன்னா even though India is 204/6, இந்தியா 2 செஷன் ஜெயிச்சிருக்காங்க, இங்கிலாந்து haven't won a session and the drawn session 1 அப்படிங்கும் போது நாளைக்கு if India can just go through and one of these batsmen, probably Karun Nair to go and get a 100 and Washington Sundar to probably get a 50-60 to support him, ஒரு 300 வந்துட்டாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த 3 bowler வச்சு முடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாங்கன்னா. இன்னொன்னு சொன்னேன், இப்ப ஒரே ஒரு இது என்னன்னா, ஓக்ஸ் வந்து இதை ஷோல்டர் பிடிச்சிட்டு போயிட்டாரு கடைசியில. எனக்கு தெரிஞ்சு ஷோல்டர் டிஸ்லொகேஷன் மாதிரி இருக்கு. பட் ஆனா வந்துட்டு நீங்க தான் டாக்டர், உங்களுக்கு தான் வந்து இது தெரியும் என்ன இதுன்னு. பட் இட் லுக் வெரி சீரியஸ். he was looking in serious pain. he was just taken away from the field. அவரோட ஃபர்தர் part of playing the test match either as a batsman or bowler is going to be a question mark. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அது ஒரு பெரிய அடியா இருக்கும் when particularly உங்களுக்கு கேம் கோஸ் ஆன் இந்த தேர்ட் இன்னிங்ஸ் லேட்டர் ஆன் the third day and fourth day. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல they will also miss Chris Woakes. அவங்க இப்ப லியம் டாசனை டிராப் பண்ணிட்டு எல்லாமே ஃபாஸ்ட் பவுலர்ஸா அவங்க ஆடி இருக்காங்கன்னா there was a solid reason behind it, how the pitch is going to behave it. They got it right, they got the playing 11 right, they have got their toss decision right. அதை 2 பேருமே அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்க. there is nothing to question about. ஜெமி ஓவர்டன் சரியா போடல, இந்த பிச்சில் உங்களால விக்கெட் எடுக்க முடியல அப்படின்னா
அது ஜோஸ்டங் வாஸ் அப்சல்யூட்லி இன்கன்சிஸ்டன்ட் இயர் அண்ட் தேர். கசட்கின்சன் மட்டும்தான் நல்லா போட்டாரு, வேற யாருமே நல்லா போடல இங்க. ஓக்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவுமே ஓக்ஸ் போட்டிருப்பாரு. ஓக்ஸ் இஸ் சம்மன் வேர் யூ எக்ஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் டு பி கன்சிஸ்டன்ட் ஹிட்டிங் த லைன்ஸ் ஆல் த டைம் அண்ட் பி எக்கனாமிக்கல் அண்ட் பிக் அப் விக்கெட்ஸ் வென் நீடட். அப்படிங்கிறது ஓக்ஸ் இல்லைன்னா தே ஆர் ஆல்சோ கோயிங் டு ஸ்ட்ரகிள் பிக் டைம் டு bowl India out in second innings. That is why taking a first innings lead is going to be extremely crucial here. It all depends upon how India is going to bat tomorrow. இதுல வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றது, இப்ப சில சமயம் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் செஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு 10 ஓவர் விட்டாடு, 7 ஓவர் விட்டாடு அப்படின்னு. இங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓல்டு பாலா இருக்கட்டும், நியூ பாலா இருக்கட்டும், the only thing is it is going to test the batsman badly at least 2.5 days, provided there is no rains. உங்களுக்கு மழை வந்துட்டே இருந்ததுன்னா, வெதர் போர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, ஒருவேளை உங்களுக்கு மழை வந்துட்டு உங்களுக்கு போயிட்டே இருக்கு, இந்த மாதிரி இன்டர்வல்ஸ் மழை பெஞ்சிட்டே இருக்குன்னா அந்த மாய்ச்சர் இங்க இருந்துட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் த கிராஸ் கவரிங் வாட் தே ஹவ் காட், the only issue is it is going to be extremely challenging to bat if rain continues to fall over even the day before. இந்த ராத்திரி மழை பெஞ்சாலும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மேட்ச் நடக்கும் போது மழை பெஞ்சாலும் சரி, இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால வந்துட்டு இந்தியா எப்படி நாளைக்கு அதை 300க்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 300 வந்தே ஆகணும். ஓகே, அவங்களும் 4 பவுலர் தான் போடுறாங்கன்னு நீங்க ப்ரீவியூலயும் சொன்னீங்கல்ல, அது ஒரு பவுலர் ஷார்ட் மாதிரி அவங்களும் கொஞ்சம் பேட்டிங் டீப்பா தானே போறாங்க போயிட. அவங்க அதான் 4 கேக்குறேன், நம்ம 300 வந்தாலும் அவங்க பேட்டிங் டீப்பா இருக்கே, 310 கேக்குறேன். அவங்க பேட்டிங் டீப்பா இருக்கு. இப்ப வந்து இப்பதான் சொன்னேன், ஓக்ஸ் வந்து ஷோல்டர் டிஸ்லொகேஷன், இஸ் பார்ட்டிசிபேஷன் இன் த ஃபர்தர் கேம் இஸ் நாட் நோன். இப்போ ஓக்ஸ் ஒருவேளை நாளைக்கு ஈவன் போலிங் போல முடியலன்னா கூட செம்ம மாட்டுவாங்க அவங்க. தட் இஸ் த ஒன்லி திங். இப்ப இந்தியா என்ன பண்ணணும்னா புத்திசாலித்தனமா அந்த 6 ஓவர் கொடுக்க கூடாது. ஒரே ஒரு போலர் மட்டும் உங்களுக்கு 6 ஓவர் போட்டுட்டு, ரெண்டாவது நியூ பால் ஷேர் பண்ற போலரு 3 ஓவர்ல கட் பண்ணிட்டு, அந்த எண்ட்ல இருந்து 3 ஓவர் இன்னொரு போலரை கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் இங்க போலரை கொண்டு வந்துட்டு 3 ஓவர் ஸ்பெல்ல எந்த அளவுக்கு மேக்சிமம் அவனை தள்ளி ஒரு 4 விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க பார்க்கணும். அப்படி நீங்க ஒரு 4 விக்கெட்டை எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஸ்பின்னரை கொண்டு வந்துட்டு பயங்கர அல்ட்ரா டிஃபென்சிவா நீ விக்கெட்டே எடுக்காம ஒரு 2.5 எக்கானமியில போன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபாஸ்ட் பவுலர் வச்சு நீங்க அட்டாக் பண்ணலாம். தட் பிளாய் வில் ஒர்க். ஆனா இவங்க 6 12 ஓவர் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, at the end of the day, even though the scoreboard doesn't look any encouraging as far as Indian fans are concerned, அங்க நிறைய டெஸ்ட் மேட்சஸ் நாங்க ஆடி இருக்கோம் சவுத் ஆப்பிரிக்கா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இந்த பிச்சை பார்த்துட்டு சொல்றேன், 204 for 6, it is 50-50. There is no advantage either to England or to India. நாளைக்கு தான் தெரியும். If India can manage to pull through to get to 300, then India might hold advantage if they can win one session with the ball. நாளைக்கு ஒரு 300 ரன் அடிக்கிறாங்கன்னா நாளைக்கு வந்துட்டு இன்னொரு வந்துட்டு அரை மணி நேரம் ஆட் பண்ண பார்ப்பாங்க பிளே. த லாஸ்ட் ஓவர் 26 ஓவர் இன்னைக்கு போயிருக்கு. அதனால they will try to cover it up tomorrow and the day after. நாளைக்கு 98 ஓவர் டெக்னிக்கலி பிளே பாசிபிள் அப்படிங்கும் போது they are going to add up the 30 minutes. It's going to be long session. ஸோ இப்போ இந்தியா வந்து 300 வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 2 செஷன்ல ஒரு செஷன் வித் த பால் இந்தியா வின் பண்ணாங்கன்னா இந்தியா will have the upper hand certainly at the end of day 2. இப்ப பாத்தீங்கன்னா there is no real advantage that can be given. இப்ப இங்கிலாந்து பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா they have to bowl India out less than 240 no matter what. அதுக்கு மேல போற ஒவ்வொரு ரன்னும் it is going to add tension to England camp, even though they got someone like Oaks to bat at number 10. அந்த மாதிரி ஒரு டீப் பேட்டிங் லைன் இருந்தாலும் it is not easy to score runs against
the pitch which is really helping the bowlers. கொஞ்சம் அங்க இங்க இங்கிலாந்து ஆடும் போதும் கொஞ்சம் மழை வந்தது அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதுல இம்பார்ட்டன்ட், சிராஜ் வந்து ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு, எந்த சந்தேகமும் கிடையாது. இஸ் பீன் bowling well on tough pitches. Akashdeep has really won a test match for us, is coming back after a break, will be fresh. Prasidh Krishna is also coming back after a break அப்படிங்கும் போது India has also got two fresh legs to support Siraj. எப்படி அந்த spinners, if they are going to come back and really take it on and give a support to the fast bowlers, is going to decide the fate. இந்தியா ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் நத்திங் இஸ் லாஸ்ட் அட் இந்தியா ஸ்பாட் ரியலி ரியலி ஹார்ட் ஆன் அ ரியலி டெஸ்டிங் கண்டிஷன்ஸ் அஸ் அ பேட்டிங் யூனிட். எப்படி நாளைக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கிலாந்து's perspective, the magic score, they have to get them bowled out before 240, and India's magic score is close to 300. Exactா சொல்லிடுறேன், 296. 296 வந்துட்டு ஒரு செஷன் பால்ல வின் பண்ணாங்கன்னா இந்தியா will have the upper end. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. 50-50 கொடுத்துருக்கீங்க பிடாக், பட் 50-50 நான் எதிர்பார்க்கல. நீங்க கொஞ்சம் அட்வான்டேஜ் இங்கிலாந்து கொடுப்பீங்கன்னு தான் நான் நினைச்சேன். நானும் வந்து இங்கிலாந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் பொசிஷன்லாம் இருக்காங்க, இந்தியா கொஞ்சம் பேக் ஃபுட்ல இருக்காங்கன்னு தான் நான் நினைச்சேன். பட் பார்ப்போம். ஐ நோ யூ, ஐம் ஷூர் யூ ஹேவ் யூர் ரீசன்ஸ். கருண் நாயர் எடுத்திருக்காங்க. கருண் நாயர் வந்து எடுத்ததுக்கு அவர் கரெக்டா பெர்ஃபார்மும் பண்ணிட்டாரு. நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் செஷன்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ற மாதிரி இந்த 300 கிரிட்டிக்கல் நம்பர், 300க்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்னிஃப் இருக்கு. எஸ்பெஷலி வித் ஓக்ஸ், நீங்க அவுட்னு சொல்றீங்க, ஓக்ஸும் போயிட்டாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த சைடு ஒரு அடி அந்த சைடு ஒரு அடி, அப்போ கொஞ்சம் ஈவன் அவுட் ஆயிரும், 3 பவுலர்ன்ற மாதிரி ஆயிரும். பட் அதுக்கு அவங்க அந்த 300 முதல்ல அடிக்கணும். ஸோ இன்னும் கிரிட்டிக்கல். இந்த மாதிரி க்ளோஸ் கேம்ஸ், க்ளோஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே இந்த சீரீஸ்ல இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இந்த க்ளோஸ் மூமெண்ட்டை இங்கிலாந்து ஜெயிக்கிறாங்களா, இல்ல இந்தியா ஒரு தடவை இந்த க்ளோஸ் மூமெண்ட்டை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா சீரீஸை க்ளோஸ் அவுட் பண்ணிடலாம், அட்லீஸ்ட் டிராக் ஆகுது. ஸோ கிரிட்டிக்கல் டே அஹெட், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நீங்க 50-50 கொடுத்துருக்கீங்க, பார்ப்போம். கொஞ்சம் இந்தியா பேக் ஃபுட்ல தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஐ ரியலி வாண்ட் இந்தியா டு டூ வெல் டுமாரோ. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஆக்டோபஸ் ஆர் டிராவலிங், ஸோ தட் இஸ் ரீசன் அன்பார்ச்சுனேட்லி couldn't get a signal. நாளைக்கு திருப்பி வருவோம். We will do the day 2 review with your very own Octopus to see which team from the 50-50 honor shared at the end of day 1 will go slightly up than the other team and then hold advantage in it. Until we come back and do a review on day 2 with your very own Octopus. Thanks a lot and bye-bye.